அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் மக்களுக்கு இயற்கையில் இருந்த ஈடுபாடும் இயற்கை செயலுக்கு பின்னணியாக அமையும் முறையும் வியப்பை தருகின்றன. சங்க இலக்கியத்தின் மூலம் தமிழர்களின் இயற்கை ஈடுபாட்டை ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். தொல்காப்பிய பொருளதிகாரம் இயற்கையை புலனெறி வழக்கிற்கு அமைத்து இருக்கிறது. ஐந்திணைகளுக்கு பண்டை தமிழர்கள் கொடுத்த பெயர்கள் இயற்கையோடு இணைந்து இருந்ததை அறிந்து கொள்ள முடிகின்றது. உலக தோற்றமும் செயல்பாடும். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. உண்மையை தொல்காப்பியர் நிலம், நீர், தீ, காற்று, வானம் என 5 நிலைகளில் மாறுபாடு இல்லாமல் ஒன்றோடு ஒன்று கலந்து மயக்கமே உருவாகியுள்ளது. 5 நிலைகளும் மாறுபாடு இல்லாமல் செயல்படும் பொழுது உயிரினங்கள் உயிர் வாழ முடிகிறது என்பதை தமிழர்கள் உணர்ந்துள்ளார்கள் என்பதனை நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதிணை ஐம்பால் இயல் நெறி வாழா அமைத்திரிவு இல் சொல்லோடுதல் வேண்டும் என்ற வரிகள் உணர்த்தியுள்ளது. இக்கருத்தையே அடிப்படையாக கொண்டு புறநானூற்றில் முரஞ்சியூர் முடிநகராயர் மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு உதை வழியும் வழித்தலை தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு 5 பூதத்து இயற்கை போல என்ற பாடல் வரிகள் அழகாக விளக்குகின்றன. அது எவ்வாறு என்றால், ஐம்பூதங்களின் செயல்பாடுகளில் மாறுதல்கள் ஏற்படும் பொழுது பேரழிவுகள் உண்டாகின்றன. நிலநடுக்கம், நிலத்தின் அதிர்வால் ஆழிப்பேரலை, பெருவெள்ளம், நில அரிப்பு, மணல் புயல், பனிப்புயல், கடும் வறட்சி ஆகியன உண்டாகின்றன. இப்பொழுது நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா வெயில்கள் 110 டிகிரிக்கு மேலே இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் இயற்கை மாறுதலால் ஏற்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இதைத்தான் சங்க புலவர்கள் விசும்பின் அன்ன சூழ்ச்சி என்பதில் ஆகாயத்தை மாசுபடுத்தக்கூடாது என்று வளிமிகின் வழியும் இல்லை என்ற கூற்றின் மூலம் காற்றினை மாசுபடுத்தும் உயிரினத்திற்கே அழிவு ஏற்படும் வண்ணம் இருக்கக்கூடாது என்பதை மிகவும் அழகாக கூறியுள்ளார்கள். இந்த பகுதியில் நிலத்தை மட்டும் என்னென்ன பார்க்கலாம். திணை ஒழுக்கம். திணை நிலம், ஒழுக்கம். சங்க இலக்கியம் நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 பிரிவுகளாக பிரித்துள்ளதை நாம் கண்டுணர்ந்தோம். குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயலு சார்ந்த இடமும், நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் என 5 வகை பகுப்புகளாக உலகம் அடங்கிவிடும் என்று தமிழ் இலக்கியத்தில் சான்றோர்கள் நமக்கு விரிவாக விளக்கியுள்ளார்கள். இது 5 எனவும் அழைக்கப்படுகின்றது. நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் பருவநிலை மாறுதல்களும் உண்டாகி இருந்தன என்பதையும் அழகாக சங்க இலக்கிய நூல்கள், பாடல்கள் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதில் இயற்கை சார்ந்து மலைகளும் மலர்களும் மலையும் என அனைத்து வித இயற்கைகளையும் உள்ளடக்கி 5 இணைகளை அழகாக பகுத்து பிரித்து அதை நமக்கு தொகுத்தும் இலக்கியங்களில் பாடல் வரிகளில்
கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் நமக்காக கொடுத்துள்ளதை ஒவ்வொரு பகுதியாக இனிவரும் காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.